என்னை பற்றி நீ பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவ, நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா? சினிமாவில் நீ சூப்பர் ஸ்டார்னா கரூரில் நான் சூப்பர் ஸ்டாரு. இருக்கிறதுலே நெருக்கடியான இடத்த தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது. அரசு அதிகாரிகளின் ஆணவ வெறி. அசம்பாவிதம் இல்லாமல் நன்றாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நிர்வாகம் என்ன செய்யும் என்றால், இருக்கிறதுல கொஞ்சம் ஓபன் ஸ்பேஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடம், ஓகேவா, குரூஷியல் ஜங்ஷன் இல்லாம கொடுக்கலாம். இவங்க தான் 10-15 இடம் கொடுக்குறாங்களே, இவங்க வேணுக்குன்னு இதை பண்றாங்களோ? A few moments later. கரூரில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும். எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அப்படி இது கதை அல்ல, கருப்பு சரித்திரம். அரூர்ல பேசும்போது செந்தில் பாலாஜியை தவிர்த்துட்டு நீங்க அரசியலே பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பா பேசுவார். என்னை பத்தி நீ பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவ, நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா? கிழவர சைடும் மேவர சைடும் ஒதுக்கி விட்டுருந்தா இந்த பிரச்சனை இல்லை. சைடில் தள்ளி விட்டதா பிரச்சனை. வந்த உடனே அவர் பஸ் வந்தோடனே போலீஸ்காரன் என்ன பண்ணா, லத்தி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிக்க ஆரம்பிச்சு இந்த கும்பல் பூரா சைடில் வந்துருச்சு. சைடில் வந்ததுதான் பிரச்சனையே. 10 ரூபாய் பாலாஜின்னு பாடினது தான் சரி இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்டா இருக்கும். எல்லா மீடியாலையும் எது வந்திருக்கும்? 10 ரூபா. இன்னைக்கு தலைப்புச் செய்தியில் எது வந்திருக்கும்? 10 ரூபாய் பாடல் பாடி செந்தில் பாலாஜியை விமர்சித்த விஜய். 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. சினிமாவில் நீ சூப்பர் ஸ்டார்னா கரூரில் நான் சூப்பர் ஸ்டாரு. அரசியலை சுவாசிக்கிற ஒரு செந்தில் பாலாஜி. அரசியல் தான் செத்துரு வந்தாலும் அரசியல் தான் எல்லாமே. 2 பெண் குழந்தைகளோட அந்த சைடில் நானும் இந்த இடத்துல தான் இருந்தேன். எவ்வளோ தூரம் ஒரு காவல்துறை இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கணுமோ அந்த இதுக்கு நேற்று கொடுக்கல. பர்மிஷன் இந்த இடத்துல கொடுத்து மகா கூடிய தப்பு. கூட்டத்துக்குள்ள சிக்கலை ஏற்படுத்தி தடியடி நடத்த வைக்க வேண்டும். ஓகேவா? அங்கே இருக்கிற கரூர் மாவட்டத்தில் வேலை செய்கிற கான்ஸ்டபிள் இருந்து எஸ்பி வரை அத்தனை பேரும் செந்தில் பாலாஜிக்காக வேலை செய்பவர்கள். அங்கே கணபதி பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்குது. அந்த பேக்கரிக்கு பக்கத்தில் ஒரு பிட்டு குழி இருக்குது. இந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறது சொன்னேன்ல, அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்ட உடனே கூட்டம் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுக்காக நகருது. ஒரு டிச்சு அந்த இடத்துல ஒரு இதில் ஒரு எது மூடல, அந்த இதில் அத்தனை பேர் உழவுறாங்க. குழியிலேருந்து 3 அடியில் நின்றுட்டு நீ வெடி பார்த்துட்டு இருக்க. கூட்டம் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுற கூட்டம் அப்படியே நவந்து பின்னாடி வரும்போது குழியில் நீ விழுற, உன் மேலே 20 பேர் விழுறாங்க. அந்த குழியில் மட்டும் குறைஞ்சது 20 பேர் செத்துருப்பாங்க. ஒவ்வொரு பெண் குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் உழவுறாங்க. அப்படி சைடில் தள்ளி விட்டு அப்படி இது பண்ணுறான். அந்த அவர் பஸ் நின்னது ஒன்று தான். வந்த உடனே போலீஸ்காரங்க லத்தியில் 2 வீடு அடிச்சோடனே எல்லாருமே சைடு வந்து அந்த சைடில் தள்ளுன்னு தான் பிரச்சனையே. உங்களுக்கு நெரிசல்லையும் மரணங்கள் ஏற்படும் என்றாலும் 35 மரணங்களும் அந்த நெரிசலில் ஏற்பட்டதில்லை. குழியில் விழுந்திருக்கான் 15-20 பேர். நேற்று இரவே காவல்துறை அந்த இடத்தில் இருந்த அத்தனை சிசிடிவிகளையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். எவனோ ஆட்சியை சுவைக்கிறதுக்கு, எவனோ அதிகாரத்தை சுவைக்கிறதுக்கு, எவனையோ ஆட்சியில் அமர்த்தி பார்க்கறதுக்கு, இது நீங்க ஏன்டா போய் சாவுறீங்க? இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். இந்தியாவிலே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தப்பட்ட சம்பவம் தமிழகத்தில். இது போன்ற ஒரு சாவு மொத்தமாக ஒரு கட்சி மாநாடு ஊர்வலத்தில் இவ்வளோ பேர் இறந்தது தமிழக சரித்திரத்திலேயே இதுதான் முதல் முறை. இது பேர் வைக்கிறேன், என் பையனுக்கு பேர் வைக்கல, தளபதியாக பேர் வைக்கணும். அதனால் வந்திருக்கோம், நானே என் ஒய்ஃப் வந்திருக்கோம். இந்த பேர் ஆமாம், அதாவது குழந்தை தூக்கிட்டு வந்தேன் தளபதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹாப்பி தான். அவர் பேர் வைக்கிறதுல ரொம்ப ஹாப்பி தான். சொல்கிறேன், தலையோட வெறியன் தலை. நான் தளபதியோட வெறிய. நீங்கள் வேற இப்போ வீட்டில் என்ன சொல்கிறாங்க, தளபதி வசூல் உசுரே கொடுப்பேன். தளபதி மொகர கட்டையில பாருங்க, மொகர கட்டையில தளபதியா? என்ன தளபதி, என்ன தளபதி? எதுக்குடா குழந்தைகளை தூக்கிட்டு போனேன்? எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து 10 மாதம் ஒரு தாய் சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த 3 மாதம் 5 மாத குழந்தையெல்லாம் எதுக்குடா தூக்கிட்டு போனீங்க? தற்கொலையிலான்ற ஒரு கேள்வியும் கேட்க வேண்டியது வருது. எங்க அண்ணன் பையனு ஒரு பையன், 2 பையன், ஒரு பையன் இறந்துட்டான், பெரிய பையன். சின்ன பையனை காணா. வீட்டுக்காரமா வேற ஐசியூல வச்சிருக்காங்க, எங்க அண்ணிய வேற. நான் என்னதான் பண்றேங்க இதுல? என் பையனுக்கு கண்ணு பூரா காயமா இருக்குது. ஆளே இதாயிட்டான். போய் உள்ள போய் பார்க்காம ஏன்ப்பா புள்ளைய தூக்கிட்டு போற? இந்த ஸ்டாம்பீடே நடக்கலன்னு வச்சுக்க,
அந்த குழந்தை கசங்குனா தாங்குமாயா சொல்லியா? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் திட்டமிட்டதான் அந்த உயிரிழப்புக்கு காரணம். ஜெகதீஷ் உடனே ஒரு ஆம்புலன்ஸ்.